நீ போகையில 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 திமுக செய்யையில 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 நான் போறேன்னு வன்மம் திமுக மேல வன்மத்தை ஒப்பாரியா வைப்பாங்க. கடைசியா போட்டு விட்டுரு போட்டு விட்டுரு போட்டு விட்டுரு இது கடைசியா முடியும். என்னத்தடா போட்டு விடணும்னா, உள்ளாட்சி தேர்தல் வருதில்ல 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 ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டுன்னு இவங்க ஏறி திமுகவை பத்தி ஒப்பாரி வச்சு உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு கேட்டுட்டு போறதுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் கேப்ல அப்படி ஸ்டைலா அப்படியே கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படி இடுப்புல அப்படி கை வச்சுட்டு பயங்கரமான ஸ்கிரிப்ட் எல்லாம் வெளியில வரும். எலவு அந்த குரலையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். அது நம்ம தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய், ரொம்ப சந்தோஷம். குரல் கொடுப்பாரா? அதாவது 2 குரல்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க அன்பை யூஸ் பண்ணிக்கிற ஒரு சுயநலமான ஒரு குரல். 2வது குரல் இருக்கு. அது என்னன்னா, மக்களுக்காக உயிர் நீக்க போராடக்கூடிய ஒரு குரல். இப்படி 2 வகையான குரல்கள் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவார், எப்படி ஒரு குரல் கொடுப்பார்னா, இன்னும் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் கேப்பில் ஒரு ட்ராமா ஒன்று வரும். அது என்ன பண்ணுவார்னா, சொந்த பந்தங்கள் கூடும் விழான்னு ஒரு விழா வைப்பாங்க. வச்சு ஒப்பாரி ஒப்பாரி ஒன்று நடக்கும். நீ போகையில 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 திமுக செய்யையில 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 நான் போறேன்னு வன்மம் திமுக மேல வன்மத்தை ஒப்பாரியா வைப்பாங்க. கடைசியா போட்டு விட்டுரு போட்டு விட்டுரு போட்டு விட்டுரு இது கடைசியா முடியும். என்னத்தடா போட்டு விடணும்னா, உள்ளாட்சி தேர்தல் வருதில்ல 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 ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டுன்னு இவங்க ஏறி திமுகவை பத்தி ஒப்பாரி வச்சு உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு கேட்டுட்டு போறதுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் கேப்ல அப்படி ஸ்டைலா அப்படியே கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படி இடுப்புல அப்படி கை வச்சுட்டு பயங்கரமான ஸ்கிரிப்ட் எல்லாம் வெளியில வரும். எலவு அந்த குரலையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். அது நம்ம தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? எந்த ஊர்ல இருக்கோம்? சென்னையில் இருக்கோம்ல. ஆமால, இந்த சென்னையை தமிழ்நாட்டுக்காக வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு குரல் ஒலிச்சது. வாஞ்சிநாதன் குழு அவர்கள் ஒரு அறிக்கை அனுப்புறாங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட ஆந்திரா நம்ம கிட்ட இருந்து சென்னையை பிடிச்சி இழுக்காத குறை தான். சென்னை எங்களுக்கு நீங்க வச்சுப்பீங்க, தமிழ்நாடு வச்சுப்பீங்கன்னா எங்களுக்கு 2.5 கோடி பணம் வேணும் அப்படின்னு ஆந்திரா நம்ம கிட்ட கேட்குறாங்க. மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்குது. திராவிட நாடு திராவிடருக்கே, சென்னை தமிழருக்கே அப்படின்னு போராடுது. ஒன்றிய அரசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தாரை வார்த்தை, அதாவது தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை கூட கொடுக்கறதுக்காக ரெடியானாங்க. அங்கங்கே போராட்டம் நடக்குது. இந்த மாரத்தான்ங்கிற பேரில் எப்படி அப்படியே ஸ்டைலாக ஒரு சட்டை போட்டுக்கிட்டு இந்த கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு மூச்சு எடுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஓட்டம் கிடையாது. அரக்கோணத்தில் இருந்து திருத்தணி வரை கால்நடையாக நடந்தே சென்ற போராட்ட குரல் ஒலித்தது. அது திமுகவின் குரல். மக்களே, கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். 1000 பேர் பம்பாய் எக்ஸ்பிரஸ் முன்னாடி போய் விழுந்தாங்க. எங்களுக்கு வேணும் தமிழ்நாடு, சென்னை தமிழருக்கே வேணும்னு போய் விழுந்தாங்க. அந்த குரல் தமிழ்நாட்டை எழுப்பியது. சங்கிலி இழுத்து ட்ரெயினை நிறுத்திக்கிட்டே போனாங்க. கடுப்பான நம்ம நேருஜி என்ன சொல்லிட்டார்னா, அட காட்டு மிராண்டி பயலுகளா, பைத்தியக்காரங்களான்னாரு. பொங்கி எழுந்தார் அண்ணா. யாரை பார்த்து பைத்தியக்காரன்றீங்க? தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியல் பண்ணுவோம்னு ஒரு குரல் எடுத்து கொடுத்தார் அண்ணா. அந்த குரல் எழுத்து எங்கும் போராட்டம் நடந்தது. தூத்துக்குடியிலும் நம்மளுடைய
கள்ளக்குடியிலும் என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்திய 6 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. பல பேர் தலையில் அடிபட்டு மிகப்பெரிய காயமாகி 11 பேர்கிட்ட மரணித்தார்கள். அதன் பின்பு நாம் இங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு இங்கு திராவிட சிந்தனையை தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் திமுகடா. அது இருந்ததுனால தான் இன்னைக்கு சென்னை இங்க இருக்கு. இப்படிப்பட்ட குரல் இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர் தன்னுடைய அப்பாவினுடைய தொழிலை செய்கிறீர்கள்? நான் எங்க அப்பா என்ன தொழில் பண்றாரோ அதான் பண்றேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு. நீங்க யோசிச்சு பாருங்க, குலக்கல்வி திட்டத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா 3 மணி நேரம் படி, நீ படி, ஸ்கூலுக்கு போய் படி, பேலன்ஸ் இருக்க நேரத்தில் உங்க அப்பா அம்மாவுக்கு போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அப்போ கொண்டு வந்தாங்க. யார் எதிர்த்து போராடி இருப்பா? நம்முடைய திராவிட சிந்தனை இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இருமொழி கொள்கையாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் சொல்றோம், இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாருன்னு. ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்ப நம்ம, ஏன்னா குலக்கல்வியை கொண்டு வந்து ஹிந்தி திருப்ப கொண்டு வந்ததுனால அன்று ராஜாஜியை பதவி விலக வைத்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி இருக்கோன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஜுகேஷன் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. ஆமாவா? நம்ம குலக்கல்வி திட்டத்தின் படி நம்ம யாருமே குரலே கொடுக்கல. நம்ம பாட்டுக்கு இப்படியே இருக்கோம். எப்படி இப்படியே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், காதில் மட்டும் கேட்டுக்கிட்டு. இந்த நேரத்துக்கு நம்ம தமிழ்நாடு எஜுகேஷனில் நம்பர் 1 வளர்ந்துருக்காது. இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க மக்களே, உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இருமொழி கொள்கையை படித்தார்கள். ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருந்தது. அதனால் ஆங்கிலத்தை கொண்டு தமிழ் உணர்வோடு இன்று உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருமொழி கொள்கையின் அடிப்படையில் அந்த குரலால் நாம் இன்று முன்னேறி இருக்கிறோம். இப்படியெல்லாம் நமக்கு குரல் ஒலித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு கள்ளக்குடிய டால்மியாபுரம்னு மாத்தினாங்க. சென்னை மாகாணத்தை மாற்றி அதுக்கு போராட்டம் நடந்தது. இன்னைக்கு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு நடத்தி அதுக்கு மிகப்பெரிய போராட்டம். பேர் தானே, எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க? பேர்ல என்ன இருக்கு? பேர்ல தான் ஒண்ணுமே இல்லையே, அப்ப கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொண்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை மாதிரி இப்படியே சாஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு ஸ்டாண்ட் நாங்க எடுப்போம். இப்படி மண்ணுக்காக, இந்த மண்ணுக்காக, நம்முடைய மொழிக்காக, நம்முடைய பண்பாட்டு மானத்துக்காக குரல் கொடுத்தது. நீங்க சுயமரியாதைக்காக எவனாவது போராடினான்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் நான்சென்ஸ் அப்படிம்பாங்க. காட்டு மிராண்டி பயலுக, இவனுங்க பைத்தியக்கார பயலுக அப்படின்னு நம்மள திட்டுவாங்க. இப்போ ரொம்ப ஈஸி. ஆன்டி இண்டியன்ஸ், எப்படி ஆன்டி இண்டியன்ஸ், நீங்களும் தேச விரோதிகள், வெளியில போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களான்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தற்பொழுது நிகழ்ந்துகிட்டு இருக்கு போராட்ட களத்தில். நம்முடைய தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதாவது இப்போ நம்மள்கிட்ட, இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய முதலாளி இருக்கிறாரு, தம்பி இங்கே வந்து இதை கொஞ்சம் செஞ்சு கொடுப்பான்னா செய்வீங்க. டே இங்கே வா, இதே அப்படி போட்டுனா பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க, படிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த காலகட்டம் அப்படி இல்லை. நம்மளை அடிமையாக, நம்ம மனநிலையே பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டு அடிமை மனநிலையில் இருந்தோம். நம்மளுடைய மனநிலையே ஒரு அடிமை மனநிலை இருந்தது. போராட்ட குரலால் அந்த அடிமை மனநிலை சுயமரியாதையாக முகம் மாற்றி நம்மளுடைய பண்பாட்டை மேலோங்க செய்தது திராவிட முன்னேற்ற கழக மக்களே. நீங்க இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். மாஸ்னா என்ன தெரியுமா? அப்படி அடிமையாக இருந்திருக்கோம் நம்ம. மாஸ்னா என்னன்னா, எவனோ ஒருத்தன் டூப்பு போட்டு நடிப்பான், மேலேந்து தொபக்கடியில் கீழே விழுவான், அப்படி முன்னாடி வந்து அப்படியே காத்துல முடியெல்லாம் பறந்துக்கிட்டு அப்படி நிற்கிறாங்கல்ல, அது மாஸ் கிடையாது. அது மாஸ் கிடையாது. எது மாஸ்னா, 1000 கோடி பணமுடைய ஒரு பணக்கார ஜமீன்தார் இருப்பார், ஒரு சமஸ்தானத்தின் தலைவர் இருக்காருன்னா அடுத்த வேளை உணவுக்கே இல்லாத
திமுகவின் வட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு, இந்த சாமானிய மனிதரும் இந்த ஜமீன்தாரும் வராருன்னா 2 பேருக்கும் ஒரே இடத்துல சேரை போட்டு உட்கார வைப்பாங்க. அதுதான் நம்ம வட்ட செயலாளர் திமுக இருக்கிறதுக்கான பவர். அவன்கிட்ட சோறு இருக்காது, வேர்வை நாத்து அடிக்கும். அதோடு ஓடி வருவான். எங்க போராட்டத்தில் எவன் போய் மாட்டினானோன்னு ஓடி வந்து அங்க நிற்கும் பொழுது அறிவார்ந்த கூட்டத்தின் தலைவனவன். அந்த வட்ட செயலாளரை பார்த்து சொல்லுவோம், இவன் அறிவார்ந்த கூட்டத்தின் தலைவன். சேர் போடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப நம்மளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வெக்கி தலை குனியக்கூடிய அந்த சமுதாயத்தில் நம்ம போனா உட்கார்றதுக்கான மரியாதையை கொடுத்தது இங்க திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப நம்மால் குரல் கொடுங்க அப்படின்னா கேட்குதா? அதாவது இந்த வசூல் ராஜா MBBSல இந்த கேஸை பார்த்துக்காங்க. இது பார்க்கும் புரியும், ஆனால் பேசாது அப்படின்ற மாதிரி குரலே கேட்கல, வரல. எல்லாத்துக்கும் ஒரு பதில் என்னன்னா ஏஐ வச்சிருக்காங்க. நீ என்ன வேணா பேசு, நீட்டுக்கு வரலையா ஏஐலேயே அங்கே போயிட்டு ஏஐலேயே வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகளின் பொருட்களுடைய விலை மிக அதிகமாக உயர்ந்துகிட்டே இருக்கு. நம்மை போன்ற சாமானிய மனிதர்களால் வீடு கட்ட முடியாத நிலை இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா அந்த பேபாவே வர மாட்டேங்குது. லாக்அப் டெத்து கிட்டத்தட்ட 4 பேர் சிறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்? அன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடினீங்க. நம்ம ராஜமோகன் அண்ணன் சாலைகள் போராடுவதற்கான இடம் கிடையாது. அப்ப நீங்க போராடினப்ப அதை என்ன குத்தகைக்கு விட்டுருந்தீங்களா? இந்த சாலைகள் எப்படி போராடுறதுக்கான இடம் கிடையாது நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப நீங்க எப்படி இறங்கி நீட்டுக்காக நின்று நீதி வேண்டும் சாரி வேண்டாம், இங்க சாரி கூட வரல, எங்க போய் அழுவுறதுன்னு தெரியல, பாபா கூட வரல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இதுல வேற வந்து ஜென்சி டிஎம்கே இங்க போராட்டம் நடந்தது நீட்டுக்காக. நீ ஏன் வந்து ஜென்சி டிஎம்கே சட்டை போட்டு உட்காந்துருக்க? ஏன் உட்காரக்கூடாதா? நான் நீட்டுக்கு எதிர்த்து போராடுறேன். அதாவது திருப்பி விடணும். நம்ம ஆளா ஒருத்தனாலையும் அங்கே போக முடியல, நம்மளாலையும் போராட்டம் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரில. அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் ஏதாவது விளாண்டுட்டு வருவோம். எப்படி விளாண்டுட்டு வருவோன்னு உள்ளே வந்து போகிறது. இதில் இன்னொரு குரலை இறக்கி விட்டுருக்காங்க, நான் தளபதியோட ஃபேன். அந்த அம்மா வேற கூட்டம்னு நினச்சிக்கிட்டு உள்ள போய் தளபதியோட ஃபேனுன்னா ஏ இப்போ சொல்கிறேன், நான் கலைஞரோட ஃபேனு. அடிகளா விசில. இந்த கூட்டம் இது. நாங்கள் அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள், மார்க்சின் மாணவர்கள், பெரியாரின் பேரன்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள்டா. இப்ப பாரு விசில. இது இந்த கூட்டம், அந்த கூட்டம் கிடையாது மக்களே. இதுதான் உண்மையான குரல். இதை கேட்டுட்டு நீங்க போங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1000ல் ஒருவன் படத்துல தாய் தின்ற மண்ணே வயல் நிறக நீங்க பாத்தீங்கன்னா நீலமாடிய வயல் எங்கேன்னு இங்க ஒரு இடத்துல தண்ணி வரல. முழுசா நீங்க பாத்தீங்கன்னா காவேரியில 41% மேல டிஎம்சி தண்ணி திறந்து விடணும். ஆனா நமக்கு வந்திருக்க தண்ணியோட சதவீதம் என்ன? 3.43 தான். அப்ப தண்ணி வரல. இங்க என்னுடைய விவசாயிகள் எல்லாம் அடி வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க, விளைச்சலை போட்டுட்டு. தண்ணி வரலையா? அதனால என்ன? எனக்கு படம் பார்க்கணும். எப்படி? நான் படம் பார்க்கணும், ஐ வாண்ட் டு கோ ஃபார் த மூவி அப்படின்ட்டு நீங்கள் எப்படி எளிதில் கலந்து போகிறீங்க? இதையும் அதையும் கலக்காதீர்கள், போராட்டத்தையும் இதையும் கலக்காதீர்கள். நீங்கள் ஆஞ்சு ஓஞ்சு படத்தை பார்த்துட்டு கூத்தடிச்சிட்டு கோழி கழுத்தை அறுத்து ரத்த பூஜை பண்ணிட்டு, இதெல்லாம் என்ன தமிழ்நாடா? இதெல்லாம் நீங்கள் வந்து அமர ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் நடத்துவீங்க. இதில் நாங்கள் வேற வந்து உட்காந்து உங்களுக்கு கை தட்டணுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் கேட்பதற்கு அவர் ரெடியாக இருக்கிறாரா? அவர் குரல் ஒலிக்குவானா? கிடையாது. இங்க சமுதாயத்திற்காக திராவிட முன்னேற்றத்தின் குரல்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் அன்றிலிருந்து ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. திராவிட இயக்கத்தின் குரல் நூற்றாண்டுகளாக ஒலித்து கொண்டே இருந்தது. அவருடைய குரல் எங்க ஒலித்திருக்குன்னா, இந்த பாடலை பாடியவர் உங்கள் டேஷ் என்று நம்மளை டேஷ் ஆக்கிவிட்டு சென்றவர் குரல்லாம் கொடுக்க மாட்டார், ஸ்டாண்டே எடுக்க மாட்டாரு, எங்க குரல் கொடுப்பாரு. ஆனால் நம் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். மக்களே, விழித்திருங்கள், போராடுங்கள். நாளை நமதே. மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி, நன்றி.